ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட யோகா, தியானம் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் தோன்றியது. இந்தியா தாங்க அதுக்கு ஆணி வேறு. மேலை நாட்டுகளுக்கும் நமக்கும் 2 விஷயம் வித்தியாசம் இருக்குது. மேலை நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளி உலக வாழ்க்கை, வெளியே இருக்கிற பொருள்களை சம்பாதிக்கிறதுலையும், வெளியே இருக்கிற விஷயங்களை நமக்கு சௌகரியங்களை ஏற்படுத்துறதுலையும் அவங்க பெரும் பங்கு வகித்தாங்க. அதில் எந்த அளவுலும் சந்தேகம் கிடையாது. பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி டெக்னாலஜி இவ்வளோ தொலைவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஃபோன் ஆகட்டும், எல்லா கண்டுபிடிப்பும் இன்றைக்கி வெளியே யூஸ் பண்ணுற மொத்த கண்டுபிடிப்பும் மேலை நாட்டினுடைய அறிவு சம்மந்தப்பட்ட, விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது, அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்தியா பாருங்கள், உள்ளுலக வாழ்க்கையை, உள்ளுலகத்தில் ஏற்படுற விஷயங்களை, நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை, நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய தன்மை என்ன, மனிதனாக இருந்தால் எப்படி இருக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, ஜிம்முக்கெல்லாம் போனால் உங்களாண்டு சக்தி போகும் வெளியே. நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களாண்டு இருக்கிற சக்தி பெருகும், உள்ளே இருக்கிற சக்தி பெருகும். எக்ஸசைஸ் பண்ணும்போது வெளியே ஜிம்முக்கெல்லாம் போனால் எக்ஸசைஸ் நம்ம உடம்புலேருந்து வெளியே எரியும். ஆனால் கொழுப்புலாம் எரிஞ்சு நம்மளுடைய மசில்ஸ்லாம் டைட் ஆகும். இதே நீங்கள் யோகா பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உள்ள இருக்கிற சக்திகள் பெருகுங்க, பவர், நல்ல வில் பவர் ஏற்படும். இதெல்லாம் கண்டுபிடிச்சது இந்தியா தாங்க. இந்தியாவில் இருக்கிற ஞானிகள், அப்போ வாழ்ந்த ஞானிகளும் மகான்களும் தான், சித்தர்களும் தான் நம்ம இந்த உள்ளுலக வாழ்க்கையை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மனம் என்ன பண்ணுது, மனதினுடைய வேலை என்ன, மனம் எப்படி நம்ம கையாளணும், மனசை எப்படி நம்ம புரிஞ்சு நடக்கணுங்க. ஆன்மீகத்தில் நம்ம சொல்லப்படாத விஷயங்களே எதுவுமே இல்லைங்க. ஞானிகள் அப்பேற்பட்ட வேலைகளை நம்ம மக்களுக்கோசம், மனித இனத்துக்கோசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாரோ சிலர் தான் இது கடைப்பிடிக்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சா கூட மேலை நாட்டு பொருட்களை வாங்கி மோகத்தில் நம்ம வாழறோம் கட்டி, உள்ளே இருக்கிற விஷயங்கள், நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்களையும் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறது இல்லைங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய சரியான புரிதல் இல்லைங்க. ஆன்மீகன்றது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டா முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது உள்ளுலக வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, உணர்வு சம்மந்தப்பட்டது, அகம் சம்மந்தப்பட்டது, நமக்குள்ளே இருக்கிற ஆன்ம ஜோதியை சம்மந்தப்பட்டது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இருள் கடந்து அடுத்தது ஒளி தான், ஒளி கடந்து இருள் தான். எங்கே போனாலும் ஆன்மீகத்தில் 2 விஷயம் தாங்க. ஒன்று இருள், அடுத்தது ஜோதிங்க. நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் எடுத்துங்க. இருளில் போனால் சவுண்டு கேட்கும், ஒளியில் கேட்காது. ஒளியில் வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும். இருள்ன்றதே சவுண்டு தான். சூன்யமான இருளில் இருந்து பாருங்களேன், ஒரு விதமான சவுண்டு கேட்கும். ஒளியும் ஒளியும் தாங்க, சத்தமும் வெளிச்சம் தான் இந்த பிரபஞ்சத்தை வினாடிக்கு வினாடி நம்மளை இயக்குது. நன்றி, வணக்கம்.